கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. என் அன்பு குழந்தையே, எல்லா நாட்களும் எனக்கானது. ஆனால் இன்று ஒரு நாள் மட்டும் உனக்கானது. ஆம், இது உன்னுடைய குறைகளை தீர்ப்பதற்கான நாளாகும். உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கும் நாளாகும். இன்று இந்த நொடி என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்பாயானால் இதை முழுமையாக கேட்டுவிடு. இதை நீ கேட்கும் தருவாயில் உன்னுடைய மனதில் என்ன எண்ணங்கள் தோன்றுகின்றனவோ, எதை உன் மனம் ஏங்கி கேட்கின்றதோ, அவற்றை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். என்னுடைய வாக்கு என்றுமே பொய்க்காது. ஆனால் நீயோ என்னை முழுமையாக நம்பவில்லை. நான் உன்னோடுதான் இருக்கின்றேன். ஒரு செயலை நடத்துவதற்கு தாமதம் ஏற்பட்டாலும் நிச்சயமாக அதை உரிய நேரத்தில் செய்து காட்டுவேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து நடக்காமல் போன காரியம் இனி எந்த தடங்களும் இல்லாமல் அதை நான் நடத்தி காட்டுவேன். நல்ல வாழ்க்கையை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள். ஆனால் அவர்கள்தான் என்றும் அவர்களின் வாழ்க்கையில் ஜெயிப்பார்கள். நீ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காக பிறந்த என் உயிர் பிள்ளை. நீ ஜெயமாக, வசந்தமாக, சந்தோஷமாக நீ விரும்பிய வாழ்க்கையை பெற்று சகல சௌபாக்கியங்களுடன் வாழப் போகின்றாய். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடியப் போகின்றது. இனி உன் வாழ்வில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு மிகப்பெரிய அர்த்தம் உண்டு. அதில் நீ எதிர்பார்த்த வெற்றியும் உண்டு. நான் உனக்கு வைத்த அத்தனை சோதனைகளிலும் நீ வென்று விட்டாய். இதன் பிறகு நீ கேட்ட வரத்தை தப்பாமல் நான் உனக்கு தரப்போகின்றேன். உன்னுடைய சோதனை காலங்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டன. உன்னுடைய போராட்டத்தில் நீ வெற்றி அடைவது உறுதியாகிவிட்டது. உன்னுடைய கை அருகில்தான் நீ நினைத்த அனைத்தும் இருக்கின்றது. இந்த நாளில், இந்த நொடியில் என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதங்களை நீ பெற்று அதிர்ஷ்டம் புரிந்து விட்டாய். இதன் பிறகு நீ நினைத்த அனைத்து காரியங்களும் ஈடேறி நிச்சயம் வெற்றி பெறுவாய். நம்பிக்கையோடு இரு என் கண்மணி. இந்த நன்னாளில் நான் கூறிய இந்த வாக்கு நிச்சயமாக பலிக்கும். உனக்கு ஒன்று தெரியுமா? அவ்வளவு எளிதாக நான் யாருக்கும் வாக்குகளை தருவதில்லை. அப்படி ஒரு வாக்கினை நான் தந்துவிட்டால் அந்த வாக்கினை நிறைவேற்றாமல் நான் விடுவதில்லை. நிச்சயமாக இன்று நான் உனக்கு கொடுத்த வாக்குகள் அனைத்தும் நிறைவேறிவிடும். நீ நம்பிக்கையோடு இரு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னுடைய வேண்டுதல்களை என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் அல்லவா? மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ சற்று அமைதியாக இரு. பொறுமையுடன் காத்திரு. நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளையும் உன்னுடைய வெற்றிக்கான படிக்கட்டுகளாய் நான் மாற்றிக் கொடுக்கிறேன். முதலில் நான் சொல்வதை கேட்டு பின்பு அதை பின்பற்றி நட. அதன் பிறகு நீ கேட்ட அனைத்தையும் நான் உனக்கு செய்து தருவேன். உன் மனவேதனை அடையும் எந்த செயல்களிலும் நீ ஈடுபடாதே. உன்னை வேண்டுமென்றே வம்பிழுப்பவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு. பொறுமை கொள். சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கொள். அவர்கள் பேசுவதற்கு பதில் பேசவோ அல்லது விமர்சிக்கவோ முயற்சி செய்யாதே. உனது பாதை எதுவோ அதை தேர்ந்தெடுத்து அதே வழியில் பயணம் செய். மற்றவர்களால் உன் பாதையை மாற்றிக்கொள்ளாதே. அதுவே நன்மைக்கு வழிவகுக்கும். உன்னை துன்புறுத்துபவர்களை உன் மனதில் சுமந்து கொண்டு செல்லாதே. உன்னை துன்புறுத்துபவர்களை அவர்கள் போக்கிலேயே விட்டுவிட்டு உன் வாழ்க்கையின் முயற்சிகளை செம்மைப்படுத்து. உன் வாழ்வில் நீ செல்லும் பாதை அனைத்திலும் துன்பங்களும் கஷ்டங்களும் பின்தொடர்ந்து வந்தாலும் அதை நீ பொருட்படுத்தாதே. அதையெல்லாம் கடந்து சென்றால் மட்டுமே விடியல் எனும் வெளிச்சம் உன்னை தேடி வரும். நீ உன் வாழ்வில் வெற்றி பெற என்னென்ன தியாகங்களை செய்ய வேண்டுமோ அதை அனைத்தும் செய்துதான் ஆக வேண்டும். அது பல கஷ்டங்களை கொடுக்கும். ஆனால் அதற்கு ஈடான தியாகங்களையும் கஷ்டங்களையும் செய்துதான் ஆக வேண்டும். நீ சந்தித்த துன்பங்கள், நீ நம்பிய மனிதர்களின் ஏமாற்றம், அவர்கள் செய்த துரோகம் என அனைத்து கஷ்டங்களும் உன்னை சூறாவளி போல் தொடர்ந்து சுற்றினாலும் அதற்கு எதிராக போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறு. இத்தனை துன்பங்களையும் மனதில் சுமந்து கொண்டாலும்
அது வெளியில் தெரியாதபடி சந்தோஷமாய் சுற்றுவாய். நீ பட்ட கஷ்டங்கள், நீ செய்த தியாகங்கள் எத்தனை எத்தனை! எத்தனை நபர்கள் உன்னை அவமானப்படுத்தி அம்புகளை எய்தாலும் அத்தனையும் உன் மனதில் போட்டு புதைத்துக் கொண்டு சந்தோஷமாக வலம் வந்தாய். நிச்சயமாக வெற்றிக்கான ஆத்மா நீதான். உன்னை இன்னும் செதுக்கவே இத்தனை துன்பங்களையும் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீ வளரக்கூடாது என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் விருட்சமாக எழுந்து வளர்ந்து நிற்கப் போகிறாய். உன் அப்பா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். கவலைப்படாதே, நிம்மதி. என் தங்கமே, உன்னை ஆசீர்வதிக்கவே உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். என் கண்மணியே, விதி உன் வாழ்க்கையில் தன்னுடைய விளையாட்டை உச்சநிலைக்கு கொண்டு வந்துள்ளது. அந்த விளையாட்டு முடிவுக்கு வர நீ இன்னும் கொஞ்ச காலம் காத்திருக்க வேண்டும். அதனால்தான் பொறுமையை கையாள வேண்டும் என்று உன்னிடம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன்னை அதிலிருந்து விடுவிப்பது என்னை நானே விடுவித்துக் கொள்வது போன்றது. இதை நீ புரிந்து கொள். என்னுள் முழு நம்பிக்கை கொண்டவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பெரும் பாக்கியசாலிகளாவார். நல்லவர்கள் யாரும் தோற்றதில்லை, நம்பியவர்கள் யாரும் கெட்டதில்லை. உன் அப்பாவை முழுவதுமாக நம்பு. நான் பார்த்துக் கொள்கிறேன். உனது துயரங்கள் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது. தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே. எதற்காகவும் கலங்காதே. என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை. உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு உன்னை வரவழைப்பேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காதே. என் வாக்கு எப்பொழுதும் தவறாகாது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என் தங்கமே. நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் உனக்கு கிடைக்கச் செய்வேன். நீ நிதானத்தை இழக்கும் வரை உன் வாழ்வில் உனக்கு தோல்வி என்பது இல்லை. உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்துவமான ஆற்றல் ஒன்று உள்ளது. எனவே உனக்கும் ஒரு ஆற்றல் உண்டு. அதை நீ கண்டறிய முயற்சி செய். அந்த ஆற்றலை நீ நல்ல வழியில் பயன்படுத்தினால் உன் வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக மாறும். உன்னிடம் உள்ள ஆற்றலை குறைத்து மதிப்பிடாதே. என்னால் முடியுமா என்று சந்தேகப்படாதே. எண்ணம் போல் வாழ்க்கை. ஆகவே நல்லதே நினை, நல்ல செயல்களையே செய். சிறப்பானதாக நடக்கும் என்று முழு நம்பிக்கை வை. நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள். எதிர்மறையான எண்ணங்களை வளர்க்காதே. நீ நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொண்டாலே இந்த பிரபஞ்சம் உன் எண்ணங்களை உண்மையானதாக மாற்றிவிடும். நீ நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் தோல்வியைக் கண்டு அஞ்சாமல் துணிந்து முயற்சி செய். தோற்றாலும் கவலை இல்லை என்று தைரியமாக முயற்சி செய். நிச்சயமாக உன்னால் முடியும். போராடி ஒரு விஷயத்தில் வெற்றி கண்டு பார். அதனுடைய மகிழ்ச்சி எல்லையற்றது. என் மகளே, எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருப்பாய்.